ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். If you bring your gift to the altar, go first to be reconciled. பீடத்தின் மீது காணிக்கையை விட மன்னிப்பே தேவை. ரேசுல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the sun must not go down on your wrath. Do not give the devil a chance to work on you. சூரியன் மறையும் முன் உன் கோபம் மறைக. அலகை உன்னை ஆட்கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டாம். முன்கோபம், அறக்கோபம், தீரா கோபம், ஜென்ம பகை இப்படியெல்லாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஜென்ம பகைனா என்ன? வாரிசாக குடும்பத்துக்கு, சில குடும்பத்துக்கு பங்காளி சண்டைகள் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கொலை குற்றம் நடந்திருக்கக்கூடும். ஆகவே இந்த ரெண்டு குடும்பமும் பிரிந்தது தான். முன்கோபம், சாதாரண காரியங்களுக்கெல்லாம் கோபப்படுவது இயல்பு அநேகருக்கு. அறக்கோபம் என்பது அது ஒரு தனி வகையில் ஒரு சிந்திக்க வேண்டியது. இயேசு அறக்கோபப்பட்டார். எப்பொழுது? ஆலயத்தை கல்வர் குகையாக்கிய பொழுது அவர் கொண்டது அறக்கோபம். ஆண்டவர் மீது, ஆண்டவருடைய இல்லத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வம் அவரை எரித்தது என்று வேதம் சொல்லுகிறது. இது அறக்கோபம். எவைகளுக்கெல்லாம் கோபப்பட வேண்டுமோ கோபப்பட வேண்டும். ஆகவேதான் கோபம் என்று சொன்ன உடனே சரி அல்ல என்று சொல்வதோ அல்லது எல்லாவற்றுக்கும் கோபப்பட்டு இருப்பதோ சரி அல்ல. இயல்பான உணர்வுகள், அந்த உணர்வுகள் வெளிப்பட வேண்டும். சில பேர் நமக்குள்ளார நமக்கே இந்த ஏன் இவங்க இப்படி அல்லையா கத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு கூட ரொம்ப நாளாக இருந்தது. இந்த சாலக்குடிக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கரிஸ்மேட்டிக் கூட்டத்தில் அல்லேலியா, ஆண்டவரை போற்றுங்கள், கைத்தட்டி உறக்க பாடுவது எல்லாம், அப்பொழுது ஒரு விளக்கம் ஒன்று சொல்லப்பட்டது. இப்போ நம்முடைய உணர்வுகள் பல வகைப்படும்.
இப்போ ஒரு வீடு தீப்பிடித்து கொண்டது, உடனே என்ன செய்வோம்? கூப்பாடு போடவில்லை, ஐயோ வாங்க குடியாங்க தண்ணி கொண்டாங்க காப்பாத்துங்க, மௌனமா சொல்லுவோம். வீடு தீப்பற்றி கொண்டது, யாராவது வந்து தண்ணீர் கொண்டு வாருங்களேன், உதவி செய்யுங்களேன், இப்படி மெதுவாவா கேட்போம்? அறக்க பறக்க கத்தி பிறருடைய கவனத்தை நாம் ஈர்ப்போம் அல்லவா? அப்படித்தான். ஆகவே ஆண்டவருக்கு என்ன, கடவுளுக்கு என்ன, காது செவிடா, ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னு கேட்பது ஒரு வகையான வாக்குவாதங்கள். ஆனால் இந்த உணர்வுகள் என்பது பக்தியினால் நாம் தூண்டப்பட்டு முழந்தால் படுகின்றோம், கண்களை மூடுகின்றோம், கைகளை குவித்துகின்றோம், எழுந்து நிற்கின்றோம், ஜெபிக்கின்றோம், பாடுகின்றோம், உறக்க பாடுகிறோம், மௌனமாக ஜெபிக்கின்றோம். இப்படி பல வகைகளிலே நம்முடைய உணர்வுகளை எடுத்து காட்டுகிறோம். கோபமும் அப்படிப்பட்டது ஒன்று. ஆனால் அந்த கோபமானது உன்னை அழிக்கக்கூடிய வகையிலே இருத்தலாகாது. ஆகவேதான் அன்றைக்கு சூரியன் மறையும் முன்னே உன் கோபம் மறைக, எல்லாருக்கும் பொதுவானது. இன்னும் சிறப்பாக கணவன் மனைவிக்கு சிறந்தது. வீட்டிலே பல பிரச்சனைகள் காரணமாக வரலாம், கணவனுக்கோ மனைவிக்கோ. ஆனால் அது தொடர்ந்து போகக்கூடாது. முதலில் ஏற்படுவது அல்சர், குடல் புண். லேசாக ஒரு குடலிலே ஒரு அழற்சி ஏற்பட்டு குடல் புண், அல்சர் வலிக்கும். அதை கவனிக்காம விட்டா அடுத்தது கேன்சரா மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகி கொண்டே போகும். அதே போன்றுதான் விரிசல்கள், நம்மிடம் ஏற்படக்கூடிய பல வகையான மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். அவைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பேசி பார்த்தோம் என்றால் உண்மை வேறாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா அது அப்படியே முழுங்க கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரி, நீங்க சொல்றது ரைட், அடுத்த பார்ட்டி என்ன சொல்லுகிறது என்பதை கேட்க வேண்டும். ஆனா அவங்க அடிச்சு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு நல்ல உதாரணம், ஒருத்தர் வந்து வேறு பங்கிலிருந்து வந்து இங்கே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், பிள்ளை கொடுக்க வேண்டும். சரி, நல்ல காரியம்தான். அவர் திருப்பி திருப்பி குழந்தை கத்துது, குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், ரைட்டு, உங்களுடைய ஆதங்கம் ரைட், சரி, எல்லாம் தவறு என்று சொல்லவில்லை, செய்கிறேன், ஆவண செய்கிறேன். அவருடைய கன்டென்ஷன் ஒன்று முதல்ல வந்தது, ரெண்டு பின்னாடி வந்தது. ஒன்று, குழந்தையினுடைய தாய் தகப்பன் வர வேண்டும். அப்பதான் முதல் எலி வருது. தகப்ப இதுக்கு ஒத்துக்க கொள்ள மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஏன், என்னத்துக்கு, என்ன காரணம்னு தோண்டும் பொழுது கத்தோலிக்க கணவன் தான், ஆனால் சிறிது பிணக்கு. அப்பொழுது நான் அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். பாருங்கள், யாரா இருந்தாலும் கண்களை திறக்க வைக்கும். ஒரு இந்து பார்ட்டி, கணவனோ மனைவியோ மாப்பிள்ளையோ பொண்ணோ, அவர்களுக்கு திருமணம் கத்தோலிக்க முறைப்படி கொடுக்க வேண்டும் என்றால் கூட அவர்கள் ஒரு உறுதிப்பாட்டை தர வேண்டும். என்ன உறுதிப்பாட்டு? இந்த அடுத்த பார்ட்டி யாரு கத்தோலிக்க பார்ட்டியா இருக்கிறாங்களோ அவர்களை இந்த கத்தோலிக்க முறைப்படி மத காரியங்களை செய்வதற்கு தடையாக இருக்க மாட்டேன், உறுதுணை செய்வேன், ஒத்துழைப்பு கொடுப்பேன். பிறக்கும் குழந்தைகளை கத்தோலிக்க திருச்சபையின் முறைப்படி வளர்ப்பேன். யாருக்கு? இந்துவாய் இருக்கக்கூடிய பார்ட்டி கூட நீ கத்தோலிக்க பிள்ளையை திருமணம் செய்து கொள்வதால் இப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை கொடுத்தால்தான் பேராயருடைய உத்தரவோடு அதற்கு திருமணம் செய்து வைப்போம். ஒரு இந்து பார்ட்டிக்கே இப்படி சீனாக்குவானோன் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது என்றால் நீ ஒரு கத்தோலிக்க பிள்ளை எப்படி உன் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது? பேசி தீர்க்கலாம், வர சொல்லுங்கள். அப்பதான் அடுத்தது கட்டம் மெதுவா வெளிவருது. அதான் அன்பார்ந்த மக்களே, உண்மையை முன்னாக சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்லிட்டேன், சரி நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், அந்த நபர்கிட்டே நான் பேசுறேன், பேசி நான் ஒத்துக்க வைக்கிறேன், ஒத்துக்க வைக்கலன்னா நான் அடுத்த கட்டம் துணிஞ்சு நான் கொடுப்பேன், வர சொல்லுங்க. அப்பதான் சொல்றாரு, ஏற்கனவே எங்க பங்கு ஃபாதர்கிட்ட பேசி எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பாம்பேலேருந்து சொன்னாரு. அதனால பங்கு சாமியார் நீங்க சமாதானமாகி வாங்க, அப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன். வெளியில வந்துருச்சா?
பங்குசாமியார் சொன்னது சரிதானா? ஆகவே அங்கே முடியல, இங்கே வந்து பேத்துக்கலான்னு பார்க்குறாங்களா? அவர் சொன்னது சரிதான். அந்த பார்ட்டியை கூப்பிட்டு கேட்டாகணும் நேரடியாக. உன்னுடைய எண்ணம் என்ன, உன்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன கேட்க வேண்டும். எக்ஸ் பார்ட்டி தீர்ப்பு உடனடியாக கொடுக்க முடியாது. ஒருத்தரை பற்றி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து இதே மாதிரி ஒரு ஞானசானம் கொடுக்குற சீன் தான். மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, மாப்பிள்ளையை கேட்கணும். அவன் உங்களை மதிக்க மாட்டான் சாமி, திட்டுவான் சாமி. திருச்சபைக்கும் ஃபாதருக்கும் எதிராக இருக்கக்கூடியவன். எதிராக இருக்காங்கன்னு திட்டானோ அது வேற காரியம். நான் சந்திக்கணும், நான் கூப்பிட்டு கேட்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உபதேசாரை விட்டு அனுப்பி வர சொல்லிட்டா? நாங்கள் போக மாட்டோம், அந்த ஆள் மூஞ்சியில் முழிக்க மாட்டோம். நீங்கள் உபதேசாரை விட்டுங்க. உபதேசாரை அனுப்புனேன், போய் அவரை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். வந்தார், பார்த்தாரு, பேசினார். ஆச்சரியம், இவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட், 100% ஆப்போசிட். அப்படியே அவர் கண்ணீர் விடுகிறார். உண்மை எப்பொழுதும் வேறுவாக இருக்கும். ஆகவேதான் இவைகள் எல்லாம் தீர சிந்திக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அல்லாமல் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் உண்மை வேறுவாக இருக்கும். ஆகவே நாம் கோபப்படவோ அதைரியப்படவோ ஆத்திரப்படவோ தேவையில்லை. Until you forgive, you won't even be able to pray. For Jesus taught us to pray, forgive us the wrong we have done as we forgive those wrong us. மத்தேயு 6:12. மன்னித்தால் மட்டும்தான் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை மனமாற ஜெபிக்க முடியும். பிறரை நாங்கள் மன்னிப்பது போல எம் பாவங்களை மன்னியும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்மையும் செய்துவிடல். Sins cannot be undone, only forgiven. பாவங்களை சரி செய்ய முடியாது, மன்னிக்கத்தான் முடியும். மன்னித்தால் தான் அந்த பாவங்கள் கழுவாயாக நாம் மீண்டு எடுக்க முடியும் நம்முடைய உறவுகளை. As Christians we are called to pray and enter for the reconciliation with those who may have wronged or offended us. கிறிஸ்துவர்களாகிய நாம் நமக்கு தீங்கிழைத்தவரோடு ஒப்புரவாக உருக்கமாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். Dear God, I was not a very good witness of your mercy and forgiveness. Give me the grace to forgive. அன்பு தெய்வமே, உமது இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் நான் நல்ல சாட்சியாக இல்லை. மன்னிக்க உமது அருள் தாரும். எம்மை நீர் மன்னித்து இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்வது போல நாங்களும் பிறரை மன்னித்து இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு வேண்டிய மன தாராளத்தையும் தியாகத்தையும் தந்து ஆசீர்வதித்திரளும். எங்கள் மனக்கண்களை திறந்திரளும், தெளிவுபடுத்தியருளும். சலனங்களுக்கு, விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் எது உண்மையோ, எது நேர்மையோ, எது சரியோ அதை உய்த்துணர வேண்டிய ஞானத்தை தாரும். ஏற்று வரமருளும் இறைமா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நன்றி. ஏந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.